நான் இன்னைக்கு ஒரு கிழங்குல தான் அடை சுட போகிறேன். நமக்கு இந்த காலையிலையும் நைட்டும் என்ன டிஃபன் செய்கிறதுன்ற ஒரு பெரிய யோசனையாகவே இருக்கும். இது வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இதோட ரேஷியோ மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டு செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக முறுமுறுன்னு இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் காண்டாக்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம இப்போ கிழங்கடைக்கு அரைக்க போகிறோம். ஒரு சின்ன துண்டு பெருங்காயத்தை நான் இப்படி உடச்சி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கோங்க. மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப நான் ஒரு 7-8 எண்ணம் போட்டிருக்கிறேன். உப்பு உங்கள் தேவைக்கு தகுந்தாப்பில் பார்த்து போட்டுக்கோங்க. இந்த கிழங்கை வந்து நான் ஏற்கனவே நம்ம கிழங்கு கூட்டுக்கறி செய்யும்போது உங்களுக்கு எப்படி நறுக்கிறதுன்னு காட்டியிருந்தேன். அதில் போய் பார்த்துக்கோங்க. எவ்வளோ சின்னதாக நீங்கள் அப்படியே சுற்றி நறுக்கி இதை மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அளவு எப்படின்னா, இந்த உலக்குக்கு ஒரு உலக்கு அரிசி போட்டிங்கன்னா அதே மாதிரி நீங்கள் நறுக்குனதை 2 உலக்கு கிழங்கு எடுத்துக்கோங்க. பருப்பு கடலைப்பருப்பு 1/4 உலக்கு போதும். சிலவங்க பருப்பு போடாமல் வெறும் கிழங்கையும் அரிசியும் மட்டும் கூட போட்டு அரைச்சிப்பாங்க. அரிசி வந்து புழுங்கல் அரிசி. அடுத்தது நம்ம கிழங்க போட்டுடலாம். கிழங்க போட்டு ஒரு ஓட்டிட்டு அப்புறமா நீங்கள் அரிசியை போட்டு அரைங்க. இங்கே பாருங்கள், இதை மாதிரி கொஞ்சம் அரைச்சிட்டு அப்புறம் நம்ம அரிசியும் சேர்த்து போட்டு அரைச்சிடலாம். அரிசியும் பருப்பும் கூட வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு அரைச்சிடலாம். அரைக்கிறது வந்து நீங்கள் யூஸ்வலாக அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. அதாவது இந்த ரவை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சிக்கணும். பாருங்கள், குருணை மாதிரி இருக்கும் பாருங்கள். ஒரு 15-16 வெங்காயம் எடுத்துருக்குறேன், சின்ன வெங்காயம். கருவேப்பிலை ஒரு 4 கொத்து கருவேப்பிலை இது மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இதை இதில் போட்டுடலாம். போட்டு கலந்துருவோம். நம்ம அடை சுட்டுடலாம். மெலீஸாக ஊற்றணுங்க, நல்லா மெலீஸாக தேய்க்கணும். நல்லா மெலீஸாக தேய்ச்சிடுங்க. நல்லா மெலீஸாக சுடணும். அப்போ தான் இது வந்து டேஸ்ட்டாகவும் முறுமுறுன்னு இருக்கும். அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு தான் நீங்கள் எண்ணெய் ஊற்றணும். அப்போ தான் நல்ல மொறுமொறுன்னு வரும். ஊற்றின உடனே எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா அது வந்து சாஃப்டாகிடும். நீங்கள் தோசைக்கு முருகல் தோசை ஊற்றணுன்னாலும் எல்லாத்துக்குமே அடுத்த பக்கம் திருப்பி போட்டுட்டு ஊற்றுனீங்கன்னா நல்ல ரோஸ்ட்டாக மொறுமொறுன்னு வரும். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நிறைய தாங்க ஊற்றணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அடை. நல்லா செவந்துருச்சு பாருங்கள், அடை வெந்துருச்சு. எடுத்துடலாம். நல்லா செவந்து அழகாக வெந்துருச்சு பாருங்கள். இந்த டிஷ் பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.